தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். 6 மாநிலங்கள் அடையாளம். இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்று கடைசி பேரப்பிள்ளைகள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல, கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல. அது ஒரு பகுதி. அப்படி வந்தவர்கள் பின் நான் சொல்ல என்ன வேணும் கேட்கலையா? வால்யூம் என்ன கொஞ்சம் அப்படி வந்தவங்க தான் இங்க இருக்கிற இந்த தமிழ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சினிமா பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் லேட்டா வந்தாரு. சகல சேர்ந்தாரு. அந்த இது மட்டும் போதாது நான் சொன்ன போது அதை சிறமேற்கொண்டு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும்பணி நம்முடைய இன்று முக்கியமாக உலக தாய்மொழிகளின் தினம். இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் இருக்க முடியாது. நம் மொழியின் புதவலையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன். இமயம் சொல்ல வானத்திலிருந்து பார்த்தால் அந்த தமிழை இறக்க முடியாது. யாராலும் மரியாதையுடனே பேசும் எவராலும். பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்வது தோத்து போன அரசியல்வாய் பேச முடியாதது அப்படின்னு. நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன். நான் 20 வருடத்துக்கு குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது. அப்படி வந்திருந்தால் இன்று நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும். நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன். அவர்களும் என் மக்கள் தான், அவர்களும் என் உறவுகள். வாக்கு அளித்தவர்கள் போக இந்த டெமோக்ரஸி என்பது பாக்கி 49% கவனிக்காமல் விடுவதல்ல. அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் டெமோக்ரஸி. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2% வித்தியாசம் தான் தம்பி. காலம் அவர்களை கம்பியாக்கிவிடும். யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கு. எங்களுடைய பணி, நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையும் தொடரும். எப்படி எப்படி சொல்றீங்க? நல்ல வார்த்தையா சொல்லுங்க, நல்ல எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதுக்காக நல்ல நாள் பார்த்து காத்துட்டு இருக்க மாட்டோம். சூப்பர் தலைவா. எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்? யாருடைய ஓட்டுக்காக? தனக்கு வேண்டும் என்பதற்காகவா? அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும்.
பெரியார் இருந்து உண்மையை பேசியிருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லியிருப்பார். அவரே காந்தியின் சிஷ்யன் தான். அதாவது ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம். இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் எல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், சூப்பர் தலைவா, வாக்காளர்கள் அல்ல. எல்லாரும் ரசிகர் மன்றம். அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா என் கண் நனைந்தது. அந்த தொண்டை அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார். இந்தியை திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று நரைத்த தாடியுடன் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாது. நீங்க பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும், தமிழனுக்கு தெரியாதா தனக்கு எந்த மொழி வேண்டும், எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு. பச்சை குழந்தைக்கே உண்டு. அளவுக்கு மீறி தாயார் உணவு ஊட்டினால் முகத்தை திருப்பிடும், இல்லை துப்பிடும். அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்ய தூண்டாதீர்கள். இப்பொழுது 8ஆம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு 8 வயதாகும். நாம் வளர்த்த குழந்தை இது இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. ஒவ்வொரு ஆண்டையும் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். முக்கியமான தருணங்கள், படிக்கட்டுகள், நாம் ஏறி வந்த படிக்கட்டு. மையத்தில் மாணவர்கள் அதன் பொருள் என்ன? மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும். மாணவர்கள் தான் நாளை. அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, நான் சொன்னதை நீ கத்துக்கலன்னா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும். அது ஒருவேளை மறந்து போயிருந்ததுன்னா நாளை சொல்லும். மாற்றத்திற்கு தயாராக உங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் முதல் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா அப்படி
நான் இப்போ வந்ததே பத்தலைங்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன். இங்கே இந்த 8 ஆண்டு காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பார்த்தா பேர் சொல்ல முடியும். இப்போ எல்லாரும் வந்து தனியாக ஸ்நேகன், முரளியா, இவர் ராகேஷ் ஒரு வருஷம் லேட்டா வந்தாரு. என்னை ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. என்ன என்ன பண்ண போறீங்க அப்பா? இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் சட்டமன்றம்ங்கிறதெல்லாம் வெறும் பேச்சாக இருந்துவிடக் கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை அப்படி தீபம் ஏற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். மயிலே மயிலேன்னு எப்ப கூப்பிட ஆரம்பிச்சேன், மயிலே வந்துருச்சு. நான் காத்திருப்பேன் மயிலுன்னா இந்த மாதிரி மயில்கள் எல்லாம் வந்தது. இவரெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னே கேட்டிருக்கேன் நான். ஒரு போலீஸ் ஆபீசர், எந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் வருவாங்களா அப்படின்னு வராங்க சார். அப்பதான் எனக்கே என் மேல ஒரு நல்ல மரியாதை வந்தது. IAS ஆபீசர்கள் வந்தாங்க, போலீஸ் ஆபீசர் வந்தாங்க. இவங்க வேற இடத்துல இவர் நம்ம செந்தில் ஆரம்பம்லாம் வேற இடத்துல மக்கள் பணியில் இருந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துக்கலான்னு அந்த இடத்துல விடைபெற்று கொண்டு இங்கே வந்தவர்கள். இன்று வரை இப்போ கூட நான் வெளிநாட்டிலிருந்து திரும்பினதும் GS அவர்கள், அருணாச்சலம் அவர்கள் எனக்கு தன்னை பற்றி சொல்வதற்கு முன்னால் இவர் அது செஞ்சார் அவர் செஞ்சார் பட்டியல் போட்டு எனக்கு சொல்லுவார். அப்போ செந்தில் ஆரம்பம் நீங்கள் இல்லாத நேரத்தில் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க. அது நடக்கலைன்னா சொல்லுங்க, அதட்டுறேன். இது பழக்கமாகி போச்சு, எனக்கு நல்லா தான் செஞ்சாங்க, அவர் செய்யலைன்னா தான் நான் அதட்டுறேன் அவரை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற இந்த மேடையில் நிற்பவர்கள் எல்லாருமே நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர். கூட்டத்தில் கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமைதியாக நான் அரசியலில் இறங்குகிறேன் என்பதற்காக நான் செய்து கொண்டிருக்கும் வேலையெல்லாம் விட்டு விட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போடுற ஃபாத்திமான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் மக்கள் நீதி மையம் தான். நான் அவங்ககிட்ட எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியும். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால இந்த கட்சியை இல்லாம பண்ணவே முடியாது. அது சரிங்க. உங்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்க உங்கள யாராவது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அந்த பக்கத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த இளைஞர்கள் விட்டுட்டு ஓடிடுவாங்களா? தொடரும் வழக்கம். காந்தி தான் போயிட்டாரு, நடிக்கல கொள்ளு பேர வந்து வேலை. மீண்டும் மீண்டும் உங்கள் பலம் என் பலம் எனக்கு எப்படி தெரியாதோ அதுபோல் தெரியாமல் இருக்கிறது யாராவது நினைவுபடுத்த வேண்டும். அந்த நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன், இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை செய்தாக வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக. ஏன்னா எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். அவங்களாம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அம்பேத்கர் தோத்ததுக்காக அவர் கோவிச்சுக்கிட்டு இந்தியாவில் படிக்க போனதுனால கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை. அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றன. பல விஷயங்களில் காந்தியாருடன் ஒத்து போகாதவர் தான். இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா
அமையம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். பட்டியலில் அவர் அம்பேத்கர் அவர்களின் பெயர். அப்படி உருவான நாடு இது. இதை தான் தோன்றிகள் அசைத்து பார்க்க முடியாது. மீண்டும் முயன்று பாருங்கள். கொஞ்சம் பின்னாடி இல்லாமா இல்லை கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. கீழே இறங்கும்போது தள்ளிடுவாங்க. கீழே எவ்வளோ போகிறீங்க இது ஒரு நாடு. இறங்கிடுங்க சொல்கிறேன். இதை இறங்க போகிறாரு, அதான் நான் சொல்லிடுறேன். அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும். ஆனா நான் என்ன மொழியில படிக்கணுங்கிறத யாருமே சொல்லல. ஏன்னா என்கிட்ட யாரு சொன்னாங்க, நான் வந்து மொழி போராட்டத்துல அரணிக்கார போட்டுக்கிட்டு பையன் நான். ஆனால் இல்லைங்க, இன்னுமே வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதற்கு பிறகு கொஞ்சம் பின்னாடி தெரியாது. கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. அது மாதிரி நீங்க கொஞ்சம் லேடிஸ்லாம் உள்ள போயிடுங்க. சைனீஸ் மொழி கத்துக்கணும்னு ஆசை. கொஞ்சம் தள்ளுங்க. அதுக்கு போயிடுங்க நான் வரேன். அரசியல்